ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி காயு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறமா சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சண்டே மார்னிங் எழுந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ யாருக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா பிரியாவோட தங்கச்சிக்கு வந்து வளகாப்பு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ மாமா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வரல, அவருக்கு லீவு இல்லை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் தான் வந்து கிளம்பி போக போகிறேன். நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போகிறேன். அண்ணி, அத்தை, சங்கவி அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே அங்கே வீட்டிலேருந்து அப்படியே வந்துடுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் வந்துட்டு எரியோடு பக்கத்தில் வந்து ஃபங்க்ஷனு. அதனால் வந்து இங்கேருந்து கிளம்பி போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கிளம்பி பஸ் ஸ்டாப் வந்து போயிட்டோம் அப்படின்னா அவங்களோட பஸ்லேயே நம்ம வந்து கிளம்பி போயிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாரீலாம் கட்டி ரெடி ஆகிட்டேன். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து கட்டி, அதனால் சரி இன்றைக்கி வந்து கட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து கட்டியிருக்கேன். ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குது, எனக்கு நல்லாயிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மேக்கப்லாம் வந்து போடலாம் மாட்டேங்க. நார்மலாக வந்துட்டு லைட்டாக ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன். அதுக்கப்புறம் பவுடர், ஐலைனர், அவ்வளோதான். இது தவிர வேறு எதுவுமே வந்துட்டு இந்த ஃபேஸ் க்ரீமு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு எந்த திங்ஸுமே நிறையா பவுடர் ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். சிம்பிளாக தான் வந்து கிளம்புவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளையல் இதெல்லாமே எடுத்து போட்டுட்டு செயின் மட்டும் என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு செயின் வந்து நான் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே கழுத்தை ஒட்டின மாதிரி இருந்தது. அதனால் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செயினை வந்து மாற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூவெலாம் நைட்டு கட்டி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு மினி வ்ளாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த பூவெல்லாம் எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ மாமா வந்து பார்த்திங்கன்னா என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுறதுக்காக வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துவிட்டோம். எப்போவுமே நம்ம தாங்க லேட்டாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போனோம். ஏன்னா இவர் வந்து நான் கரெக்டாக கிளம்பிட்டேன். அதுக்கு அப்போன்னு பார்த்து வெளியே போயிருந்தார் கடைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் பண்ணிட்டார். ஏன்னா இவர் காலையில் எழுந்திரிச்சா கடைக்கு போய் உட்காந்துட்டு அந்த டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேசிவிட்டு லேட் பண்ணிட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக அவங்க எல்லாருமே அத்தை, பஞ்சத்தை, சங்கவி, அண்ணி எல்லாருமே பஸ் ஸ்டாண்டில் வந்து ரெடியாக இருந்தாங்க. நம்ம தான் லேட் ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நான் இறங்கினேன். நாங்கள் போய் இறங்கி கிட்ட 8 மணிக்கு 8:15 பஸ் வந்துடும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஹரிபரியாக கிளம்பி வந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்தது 8:45 தான் பஸ்ஸு வந்துச்சு. நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு 8:15 வந்துட்டோம். ஆனால் பஸ்ஸு வந்தது 8:45. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பஸ் வந்ததும் நாங்கள் வந்து ஏறி உட்காந்துட்டோம். ஸோ பிரியா வந்துட்டு எங்களுக்கு பேக் சைட் சீட்டில் உட்காந்துருக்கா. பாப்பா வந்து நான் டான்ஸ் ஆடுறேன், நீங்களாம் ஆடுங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா. இது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்மெல்லாம் சேர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் பஸ்ஸே வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இது வந்து பிரியாவோட தங்கச்சி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நம்ம ரொம்பலாம் வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல்னு சொல்லி நாங்கள் வந்து அமைதியாக பஸ்ஸில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி வீட்டுக்கும் வந்து வந்தாச்சு. ஸோ அவங்க வீட்லேயே வந்து ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. முன்னாடி கொஞ்சம் இடம்லாம் இருக்கனால அங்கேயே வந்து அந்த பந்தல் மாதிரிலாம் போட்டு அங்கேயே ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு பெரிய மரம், அது என்ன மரம் அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியல. உங்களுக்கு ஏதாவது இந்த மரத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்குனாங்குருவி கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மரம் நல்லா பெருசாக இருந்துச்சு, நல்லா இந்த ப்ரௌன் கலரில். ஆனால் அது என்ன காய் என்ன மரம்லாம் தெரியல. ஆனால் நல்ல பெரிய மரம். அந்த மரத்துக்கு கீழே தான் நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக வந்து உட்காந்துருந்தோம். ஏன்னா பயங்கர வெயில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாவோட தங்கச்சியும் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல உட்கார வச்சு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வலையெல்லாம் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ரோவில் வந்து ஒரு சீட்டை பிடிச்சி அமைதியாக உட்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வைப்பாங்க இல்லையா. ஸோ அது அவங்களாம் வந்து வைக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அண்ணி அத்தை எல்லாருமே பின்னாடி லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்து பேசிகிட்டு உட்காந்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்துட்டு சரி போய் நம்மளும் வந்து போட்டெல்லாம் வச்சுட்டு பணம்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். அப்படியா
ஸோ ஃபங்க்ஷன்லாம் அப்படியே முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட போயிட்டோம். வளகாப்பு சாப்பாடு அப்படின்னாலே அந்த 5 வகையான கலவை சாதம், ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார் இது எல்லாமே தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவை சாதத்துலேயே சாப்பிட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒயிட் ரைஸ் வாங்கி ரசம் ஊற்றி சாப்பிட்டோம். என்னென்ன சாப்பாடெலாம் வச்சுருந்தாங்கன்னா புதினா ரைஸு, புளியோதரை, எலுமிச்சம்பழம், நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மல்லி சாதம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் 5, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தாம்பூல பையெல்லாம் கொடுத்தாங்க. அதில் கொடுத்துருந்த வளையல் எல்லாமே எடுத்து நாங்கள் வந்து அப்போவே வந்து போட்டுவிட்டோம். அது எங்களோட சாரீக்கு மேட்சாகவே எனக்கு ரெட் கலர்லேயே கிடச்சிருச்சு, சங்கவிக்கு ப்ளூ கலர்லேயே கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருமே உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா வளையல் எடுத்து போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்லே அந்த பெரிய மரம், அந்த மரத்துக்கிலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்து அந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்ல காற்று வந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் ஒரு 2 மணி 2:30 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து சண்டேங்கிறனால அந்த 4:30 to 6 வந்து ராகு காலம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்து வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறனால 2:30க்கெலாம் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நாங்களும் வந்து பஸ்ஸெல்லாம் ஏறி உட்காந்துட்டோம். அப்படியே எல்லாத்துக்கும் டாட்டா பை பை சொல்லி கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.